பவானி யாரும் காவிரி யாரும் ஓடுற இந்த கொங்கு மண்டலத்தின் ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் வெற்றி தலைவர் ஜனநாயகன் அண்ணன் விஜய் அவர்களே, கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, கொங்கு நாட்டின் சிங்கம் இல்ல கொங்கு நாட்டின் இளம் சிங்கம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே. நான் ஏன் இளம் சிங்கம் சொல்றேன்னா, அண்ணன் எப்ப டிவிகேல சேர்ந்தாரோ அப்பவே அவருக்கு 20 வயசு கம்மியாயிருச்சு. அப்பா என்ன ஸ்பீடு கூட நடக்கவே முடியல. மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, காவல்துறை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரும் காவிரி ஆறு மாதிரிதாங்க. ஆத்துக்கு ஏழை பணக்கார வித்தியாசம் தெரியாம எல்லா வயலுக்கும் பாயும். அதே மாதிரி தான் நம்ம தலைவரும் ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்காம, சாதி மதம் இனம் வித்தியாசம் பார்க்காம அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரே தலைவர் நம் தலைவர் அவர்கள். நம் தலைவர் அவர்கள் அனைவருக்கும், அனைத்து சாதியினருக்கும், அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர். அதனால தான் நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும்? அதோட முக்கியமான கேள்வி, ஏன் நம் வெற்றி தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும்? நம்ம தலைவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு? பணத்துக்காகவா? பதவிக்காகவா? இல்ல புகழுக்காகவா? இதையெல்லாம் போதும் போதுன்னு திகற்ற அளவுக்கு அவர் பார்த்தாச்சு. அவரோட நெருங்கி பழகியவன் என்ற முறையில் சொல்றேன், அவர் வரத்துக்கான ஒரே நோக்கம், தனக்கு பணம், பேர், புகழ் எல்லாம் கொடுத்த இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். அந்த நம்பிக்கை என்கிட்ட ஆழமா இருந்ததுனால தான் அண்ணன் சொன்ன மாதிரி என்ன ஐஆர்எஸ் பதவியை, நான் கஷ்டப்பட்டு படிச்ச ஐஆர்எஸ் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு அண்ணன் பக்கத்தில் நிக்கிறேன். அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குல்ல? உங்ககிட்ட மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. தளபதி வரா, நல்லது செய்ய போறார் என்ற நம்பிக்கை இருக்கு.